சிம்பியான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் கூட ட்ரூ காலர் இருக்குன்னு சொல்லி இப்போ கேள்விப்படும்போது ஆச்சரியமா இருக்கு. ஸோ இப்போ 2009 இது iOS-க்கும் இருக்கு, அதே சமயம் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு. பட் ஆண்ட்ராய்டில் எப்பயுமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ஐஃபோனில் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆகுனா நிறைய லிமிடேஷன்ஸ் பார்க்க முடியும். வர கால் வந்து ஸ்பேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எப்போ தெரியுது? அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. நம்ம உட்காந்து மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆஹா இது ஸ்பேம் கால் தான்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ iOS 18.2 வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு லைவ் காலர் ஐடி லுக்அப் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது எனேபிள் ஆனனால ட்ரூ காலர் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுங்க. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைவ் காலர் ஐடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னல. ஸோ இனிமேல் லைவ் காலர் ஐடி உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது ஃபோன் ஆப்பில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் as well as ஃபேஸ் டைம் கால்ஸும் இனிமேல் வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோ பிளாக் ஆப்ஷனும் உண்டு. இப்போ ஸ்பேம் கால் வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். அப்புறம் உங்களோட ஃபோன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஸ்பேம் கால்ஸ் நமக்கு வந்திருக்குங்கிறது ஐடென்டிஃபை பை ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனோடய இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தம் ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் ஐஃபோன் யூசர்ஸான நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆகணும். இருந்தாலும் iOS 18ல் நீங்கள் எத்தனை பேர் வந்து இப்போ ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ண ப்ரோ அப்படின்னாலும் சொல்லுங்கள்.